தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் எப்போ வெளிப்படுகிறது, அல்லது தேவனுடைய அசாத்தியமான வல்லமையை எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் எப்போ பிரேக் த்ரூஸ் வரும்? உங்கள் வாழ்க்கையில் எப்போ திருப்பு முனைகள் வரும்? உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அசாத்தியமான அந்த காரியங்களை எப்போ நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன். ஏற்றத்திற்கான முதல் படியே எதிர்ப்பு உணர்வு தான். எதிர்ப்பு உணர்வு என்ன அர்த்தம்னா, இப்போ பாருங்களேன், வியாதியிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல வியாதியை நீங்கள் எதிர்க்கணும். தரித்திரத்திலிருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்போனா என்ன பண்ணணும்? தரித்திரத்தை முதல்ல எதிர்க்கணும். சில பேர் கொஞ்சம் எதிர்ப்பு காட்டி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடுவாங்கன்னா, அந்த சூழ்நிலையோடையே ஒத்து போயிடுவாங்க. சூழ்நிலையோடையே அப்படியே இணைஞ்சு அப்படியே போயிடுவாங்க. வியாதியோடையே பழகிடுவாங்க, கடன் வாங்கியே பழகிடுவாங்க, வாடகை வீட்டிலேயே பழகிடுவாங்க. இப்ப நிறைய பேருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, தரித்திரம் பழகிடுச்சு, அவமானம் பழகிடுச்சு, அந்த மாத சம்பளம் பழகிடுச்சு. ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது மலையில நல்லா நனைஞ்சிட்டேன், பைபிளோட புக்ஸோட மனைவி பிள்ளைகளோட. அன்னைக்கு ஒரு எதிர்ப்பு உணர்வு உள்ள ஃபார்ம் ஆச்சு. இனி இந்த பைக்கில் மட்டும் போயிட்டு இருக்கிற மாதிரி செய்யாமல் சீக்கிரமாக நான் ஒரு கார் வாங்குவேன். இப்படி மலையில் நனைஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஊழியம் செய்ய மறுக்கிறேன், இதை நான் எதிர்க்கிறேன் என்ற உணர்வு தான் அடுத்த 8 மாதத்தில் ஒரு புது காரை வாங்க வச்சது. சகித்து கொண்டு இருக்கும் வரை எதுவும் மாறுவதில்லை. இனி நான் இப்படி இருக்க மாட்டேன். உங்க வாழ்க்கையில என்னைக்கு நீங்க எழுந்து நின்று நான் இனி இப்படி வாழப் போவது இல்லை, ஹல்லேலூயா, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கல்வாரியில் எனக்கு சம்பாதிச்சாரா, இப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் கடவுள் எனக்காக வைத்தாரா, ஒருபோதும் நம்ம இப்படி இருக்க போவது இல்லை. இந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு வரும் பொழுது நான் சொல்றேன், கர்த்தர் உங்களே எடுத்து வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பிப்பார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸோ இந்த காலையில் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய நிரம்புதலையும் அனுபவிக்கிற நாம் குறைந்து போக மாட்டோம். பக்கத்துலப்பா சொல்லுங்க, நீங்கள் குறைஞ்சு போக மாட்டீங்க. நல்லா சொல்லுங்க, நீங்கள் குறைஞ்சு போக மாட்டீங்க, நீங்கள் நிரம்புவீங்க. நல்லா ஆசீர்வதிங்க, நீங்கள் நிரம்புவீங்க. சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, நிரம்புவீங்கன்னு. என்னமோ உங்கள் பாக்கெட்லேருந்து கொடுக்குற மாதிரியே சொல்கிறீங்களே. நீங்கள் நிரம்புவீங்க, நீங்கள் குறைஞ்சு போக மாட்டீங்க, நிறைய பேருக்கு கொடுப்பீங்க. யாரையாவது பார்த்து சொல்லுங்கங்க, இந்த சுயநலம்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ஆள் வரைக்காவது போட்டுமே. தயக்கமாக இருக்குதோ, எவ்வளோ பேர்கிட்ட சொல்கிறீங்களோ அவ்வளோ வரும். ஆமே, ஆமாம். வாயில் நல்ல வார்த்தை சொல்லுங்கள், நீங்கள் நிரம்புவீங்க, நிரம்புதல் உங்களுக்கு உண்டாகும். ஆமென், பிரைஸ் காட். சொல்லுங்க, செத்து இருந்தது கூட எழும்பும். எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்கு. உங்களுக்குள்ள சாவு இருக்குன்னு யாரோ சொல்லிட்டாங்க, அதை நம்பிட்டீங்க நீங்க ரொம்ப நாளா. சொல்லுங்க, எனக்குள்ள ஜீவன் இருக்கு, எனக்கு ஜீவனாக கிறிஸ்து இருக்கிறார். ஆகையா நான் தொட்டா செத்தது கூட எழும்பும், தொலங்காதது தொலங்கும், விளங்காதது விளங்கும், செய்வது எல்லாம் வாய்க்கும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த கைகளிலே தேவன் வைத்திருக்கிறார். ஆமே, இதை நம்பி தான் தொழில் செய்யணும், வேலைக்கு போகணும், வியாதியஸ்தர் மேலே கையை வைக்கணும். ஆமே, கண்டிப்பாக நடக்கும். நடக்கும்னு அவர் சொல்லியிருக்கிறாருங்க. ஆமே, 2 வாட்டியில் நடக்கணுன்னே கையை ஒன்றே மாற்றி பேசிடக்கூடாது. நடக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக நடக்கும். இயேசு ஒரு குருடனை தொட்டு பார்க்குறாரு, தொடுறாரு. எப்போ எதாவது தெரியுதான்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், ஒரு மாதிரி டிம்மாக கொஞ்சம் தெரியுது அப்படிங்க. அப்புறம் அவனை கூட்டிகிட்டு போய் திருப்பியும் கை வைக்கிறார். அவரே 2வது வாட்டி கை வச்சிருக்கிறார். நாம் ஒரு 10 வாட்டி வச்சா என்ன தப்பு? அவரே தலைவரே 2 வாட்டி வச்சிருக்கிறார் பாருங்களேன். தெரியுதான்னு கேட்குறாரு. ஒரு மாதிரி டிம்மாக தெரியுது. அந்த ஊர் அந்த மண்டலம் அவனை பார்க்க விட மாட்டேக்கு பாருங்க.
அவர் கொஞ்சம் அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு போய் திருப்பி கை வச்சு இப்போ தெரியுதாங்கிறார். இப்போ நல்லா தெரியுது அப்படிங்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், இயேசுவே 2 வாட்டி தொட்டிருக்கிறாரு. நம்ம 2000 வாட்டி கூட தொடலாம். ஆனால் கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். செத்த பிணங்கள் எல்லாம் உயிரோடு எழும்பும், மரித்தவைகள் உயிரோடு எழும்பும். ஆமென். இந்த மாசமே என்ன ப்ராமிஸ் தெரியுமா? செத்ததெல்லாம் உயிர்ப்பிக்கப்படும். செத்து போன வியாபாரங்கள், செத்து போன வேலை வாய்ப்புகள், செத்து போன உறவுகள், மரித்து போன நம்பிக்கைகள் எல்லாம், சடலமானதெல்லாம் அப்படியே எழும்பும். ஆமென். கர்த்தர் எழுப்புவார். அவருடைய ஆவியானவர் வரும்பொழுது அப்பேற்பட்ட ஜீவன் பிரவாகிக்கும். ஆமென். இந்த இடத்துல ஜீவன் பிரவாகித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் கரெக்டாக கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்படும். ஆமென். ஸோ இந்த நாளில் இங்கிருந்து நம்ம பிள்ளைங்க மட்டும் புதுசாக ஞானஸ்நானம் எடுத்துக்கிறது மட்டும் இல்லை, ஒரு நதியை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. கேமராங்கிற ஒரு நதி, இன்டர்நெட்டுங்கிற ஒரு வாய்க்கால், இதன் வழியாக பாய்ந்து எங்கேயோலாம் போய் சிலருடைய வாழ்க்கையை அது தொட்டு அவர்களை சுகமாக்கி அவர்களை விடுவித்து அவர்கள் வாழ்வையும் அது மாற்றியிருக்கு. அகிலமெங்கும் பரவிடுவேன். உங்கள் வேத புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா திருப்பிக்கோங்க. நியாயாதிபதிகள் 6:11 பாருங்கள். ஒரு 14 வரைக்கும் வாசிக்கிறேன். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியரானைய யோவாசின் ஊரானாகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கருவாரி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன், இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. நீ காலைல ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையில் எப்போ வெளிப்படுகிறது, அல்லது தேவனுடைய அசாத்தியமான வல்லமையை எப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீங்க? உங்கள் வாழ்க்கையில் எப்போ பிரேக் த்ரூஸ் வரும், உங்கள் வாழ்க்கையில் எப்போ திருப்பு முனைகள் வரும், உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய அசாத்தியமான அந்த காரியங்களை எப்போ நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல போகிறேன். நிறைய விஷயம் கிடையாது, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல போகிறேன். ஏன்னா கடவுளுடைய வல்லமை இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு. ஆமென். நாளாகமத்தில் நம்ம படிக்கிறோம், உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, தேவனுடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். எதுக்கு உலாவிக்கிட்டு இருக்குதா? அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தணும்னு விரும்புகிறார். ஆமென். அப்போ கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவருடைய கண்கள் மனுபுத்திரர்கள் மேல் நோக்கமாக இருக்குது. என் வல்லமையை நான் என்ன பண்ணணும்? காட்டணும், என் வல்லமையை நான் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். இப்போ என்னென்னா, அவர் ஒரு நபரை தான் தேடிட்டு இருக்கிறார். எப்போவுமே ஒரு பர்சன் அவர் என்ன பண்ணுறாரு? தேடிக்கிட்டே இருக்கிறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிதியோனுடைய வாழ்க்கை பற்றி நம்ம படிக்கிறோம். அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மீதியானியர்கள்னு ஒரு குரூப்ஸ் இருக்குது. இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க விதைச்சி இவங்க நல்லா வந்து அறுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் எல்லாத்தையும் நாசமாக்கிட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் இப்போ தான் உன்னை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது இதுதான் மேண்டிலா அப்படின்னு எடுத்து விட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி அப்போதான் ஒரு ஆர்டர் வந்திருக்கும், இப்போ தான் உன்னை பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதை டக்குன்னு பாலாக்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவன் ஒரு அறுவடையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மீதியானவருடைய கும்பல் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க? நாசமாக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இப்படி எல்லாருடைய வயலையும் அவன் நாசம் பண்ணிட்டு போயிடுறான்.
ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அது விதிக்கப்பட்டது, வேற என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற கூட்டத்திலிருந்து ஒருவன் மட்டும் என்ன யோசிக்கிறான்னா, ஒருத்தன் மட்டும் என்ன யோசிக்கிறான்னா, நான் இனிமேல் இப்படி வாழப்போவது இல்லை. இன்னும் சொல்ல போனால் எல்லார மாதிரி நான் வாழ விரும்பலை. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் நான் இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதிர்மறையான காரியங்களை குறித்து இப்படி யோசிக்கிறீங்க? இதை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், இது என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாது. இந்த எண்ணம் வரணும் பாருங்க. அதாவது ஏற்றத்துக்கான முதல் படியே எதிர்ப்பு உணர்வு தான். புரியல கொஞ்சம் பேருக்கு. அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கிறாரு. நான் பாட்டுக்கு கடார்னு சொல்லிடுறேன்னா அமைதியாக நீங்கள். ஏற்றத்திற்கான முதல் படியே எதிர்ப்பு உணர்வு தான். எதிர்ப்பு உணர்வு என்ன தருத்தோன்னா, இப்போ பாருங்களேன், வியாதியிலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னா முதல்ல வியாதியை நீங்கள் எதிர்க்கணும். தரித்திரத்திலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்போனா என்ன பண்ணணும்? தரித்திரத்தை முதல்ல எதிர்க்கணும். வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறணுன்னாலும் முதல்ல அந்த சூழ்நிலையோட ஒத்து போகிறத விட்டுட்டு அதை நீங்கள் எதிர்க்கணும். எனக்கு இப்படி நடக்க கூடாது, நான் இப்படி வாழ மாட்டேன், இதில் எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த எதிர்ப்பு உணர்வு ரொம்ப அவசியம். சில பேர் கொஞ்சம் எதிர்ப்பு காட்டி தான் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகிடுவாங்கன்னா அந்த சூழ்நிலையோடையே ஒத்து போயிடுவாங்க. சூழ்நிலையோடையே அப்படியே இணைஞ்சு அப்படியே போயிடுவாங்க. வியாதியோடையே பழகிடுவாங்க, கடன் வாங்கியே பழகிடுவாங்க, வாடகை வீட்டிலேயே பழகிடுவாங்க, சாதாரண அன்றாட சம்பளம் வாங்குறதுலேயே பழகிடுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சரி நம்ம என்னத்தை பிஸ்னஸ் ஆரம்பிக்க, சம்பளம் மாதம் சம்பளம் வருதா, அதையே வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், போயிடுவோம். இப்படி நமக்கு எங்கேயோ சில இதை சுற்றி நமக்கு என்ன ஆயிடுச்சு, பழகிடுச்சு. ஐயோ இதை விட்டுட்டு நாம் எதையும் என்ன பண்ணக்கூடாது, செஞ்சிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நாம் ஏற்றுக்கொண்டு அப்படியே பழகிடுறோம். பாருங்க, ஒருத்தர் கேட்பான் இல்லையா, 40 வயசுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்ன்ட்டு. 40க்கு அப்புறம் பழகிரும். இப்போ நிறைய பேருக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா தரித்திரம் பழகிடுச்சு, அவமானம் பழகிடுச்சு, அந்த மாத சம்பளம் பழகிடுச்சு, இப்படி வியாதி பழகிடுச்சு. நீ யோசித்து பாருங்களேன், 38 வருஷம் ஒருத்தன் கொலத்தண்டையில் படுத்து கிடக்கிறான், 38 வருஷமாக படுத்துருக்கிறான். அப்போனா படுத்துக்கிட்டே எல்லாமே செய்ய பழகிருப்பானா, பழகிருக்க மாட்டானா? படுத்துகிட்டே பல் வளர்க்க, படுத்துக்கிட்டே நிறைய வேலையை செய்வான், அப்படியே பழகிடுச்சு. இப்போ இவனுக்கு சுகங்கிற ஒரு காரியம் தேவைங்கிறதே அவன் என்ன பண்ணல, உணரவே இல்லை. நடந்தாலும் சரி, வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, இப்படி செட்டில் ஆயிட்டான். அதனால தான் இயேசு அவன்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது, சுகமாக விரும்புகிறாயா, சுகமாக. இப்போ நமக்கு எல்லாரும் ஆச்சரியமா இருக்கு, எதுக்கு இயேசு இதெல்லாம் கேட்குறாரு, ஏன் கேட்கணும்? அவர் வியாதிக்காரனை பார்த்து சுகமாக விரும்புகிறாராங்கிறதுலாம் ஒரு கேள்வியானா கண்டிப்பாக கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா சிலர் வியாதியிலே செட் ஆயிட்டாங்க, சிலர் தரித்திரத்திலே செட் ஆயிட்டாங்க, சிலர் கடன்லே செட் ஆயிட்டாங்க, சிலர் அது லைஃபே பல விதத்தில் அப்படி என்ன ஆயிடுச்சு, செட் ஆகி இனிமே என்னங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அப்படி தான் அந்த மீதியானியருடைய பாதிப்புகளில் எல்லோருமே செட் ஆகிருந்தாங்க. ஆனால் ஒருத்தன் மட்டும்தான் டெய்லி எதிர்ப்பை காமிச்சிக்கிட்டே இருக்கிறான், அவன் பேர் தான் கிதியோன். புரியல? செட்டாகி போகிற இந்த வாழ்க்கைக்கு நடுவில், அதாவது தண்ணியோடு போகிற பல செத்த மீன்கள் நடுவில் ஒரு மீன் மட்டும் எதிர்நீச்சல் அடிக்கிறது, அந்த மீனுக்கு பேர் தான் கிதியோன். இந்த உலகம் அதனுடைய மோல்டில், அதனுடைய அச்சில் நம்மளை வார்க்க பார்க்குது. வியாதி இல்லாமல் எப்படி இருப்போம், வியாதிலாம் இருக்கும், பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படி, வீட்டுக்கு வீடு வாசப்படி, அதெல்லாம் அப்படி தானே இருக்கும், எல்லாம் அப்படி தான் இருக்கும்னு நம்மளை எதில் செட் பண்ணுது, அதனுடைய மோடில் கொண்டு என்ன பண்ணுது, செட் பண்ணுது. ஆமாம், 40 வயசு ஆனால் பிபி வரும்ல, சுகர் வரும்ல, மாமியா மருமனாலே சண்டை தானையா, இதில் என்ன பெரிய புதுசு? திருமணம்னா அது மாதிரி காமெடி கிரவுண்டு வேற எங்கே இருக்கு? எல்லாத்துலேயும் இப்போ நம்மளை அது என்ன பண்ணியிருக்குது, செட் பண்ணி வச்சிருக்குது.
ஒருத்தர் சொல்றார், கடவுள் யாருக்காவது தண்டனை கொடுக்கணும் நரகத்துக்கு அனுப்ப வேண்டியதில்லை, கல்யாணம் பண்ணி வச்சாலே போதும். அந்த அம்மா அதே தான் சொல்லுது, பிரதர் நான் நரகத்தை நம்பவே இல்லை கல்யாணம் ஆகிற வரைக்கும், இப்போ நம்பிட்டேனே கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லாமே எப்படி ஆகுதுன்னா, இந்த உலகம் ஒரு மோல்டை வச்சு அதில் நம்மளை வார்க்க பார்க்குது. அந்த அச்சை நம்ம மேலே குத்தி, நீனும் கெட, நீனும் அடிமை தான். பிசாசு ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுறான்னா, நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் கேண்டிடேட் அவன் என்ன பண்ணியிருக்கிறான், செலக்ட் பண்ணி இப்படி வைக்கிறான். இப்போ இதுக்கு நடுவில் இந்த கிதியோன் என்ன பண்ணுறான்னா, ஏன் வயலையாவது நான் காப்பாற்றுவேன்னு சொல்லி தைரியமாக போய் கொஞ்சோல கோதுமையை அறுத்து அதை களத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த கிதியோனை தேடி தேவன் வருகிறார். எப்பா, ஊரோடு ஒத்து போய் கொண்டிருக்கிற கூட்டத்தின் நடுவில் இது நடக்க கூடாது, இது இப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் இருக்கிறான், அவன் தான் கிதியோனு. இப்போ தேவன் அவங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். எல்லோரும் செத்து கொண்டிருக்கும் போது, எல்லோரும் தரித்திரத்தில் இருக்கும்போது, எல்லோரும் இந்த கடன் வாங்குறவங்களாம் சொல்லுவான் பாருங்க, இந்தியாவே கடனில் இருக்கு, இந்தியாவே இருக்கான் கடனில் இருக்கு, கடன் யார் வாங்கலை, எல்லாமே இதுதான் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த மோல்டோடு இணைஞ்சு போயிட்டு இருக்கும்போது, இது அசிங்கம், கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை, அந்த அடிமைத்தனம் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. என்னைக்கு அந்த அருவருப்பு வருதோ, அந்த எதிர்ப்பு உணர்வு வருதோ, அன்னைக்கு தேவன் உங்கள் கைகளை பிடிச்சி அதிலிருந்து உங்களை தூக்கி வெளியே கொண்டு வர அவர் விரும்புகிறார். பாருங்க, ஒரே ஒரு ஸ்டெப் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், ஒரே ஒரு காரியம் தான் சொல்ல போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, எதிர்ப்பு ஏற்றத்திற்கான முதல் படி. எல்லாம் சொல்லுங்க, இனி நான் இப்படி இருக்க மாட்டேன். நல்லா சொல்லுங்க, இனி நான் இப்படி வாழ மாட்டேன். உங்க மனசுக்குள்ள எதிர்க்கணும். பாருங்க, என்ஜாய் பண்றோம் நிறைய நேரத்தில். என்ஜாய்னா என்ன, பரவாயில்ல சிரிச்சுட்டே போயிடுவோம் பிரதர்னு அதை நம்ம உள்வாங்க ஆரம்பிக்கிறோம். பாருங்க, நான் செழிப்பை பற்றி சத்தியங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ ஆசீர்வாதம் நன்மைலாம் நமக்கு உண்டு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பேசக்கூட ஆரம்பித்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் பார்க்க ஆரம்பிக்காத ஒரு காலகட்டம் அது. அப்போது தேவை அதுனா எங்கே தான் போகிறது, முத்துக்கிட்ட வாங்கி முத்து வீட்டுக்கு போயிடுறது. நம்ம வாழ்க்கையில் 2 முத்து, வைக்கிறதுக்கு கொடுக்குற ஒரு முத்து, வைக்கிறத வாங்கிட்டு தர்றதுக்கு ஒரு முத்தூட் பேங்க். நான் போய் வண்டியை நிப்பாட்டிட்டு இப்படி பார்ப்பேன், யாராவது நம்மளை பார்க்காங்களா. ஏன்னா நம்ம வேற ஊர் போல என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், செழிப்பு அப்படிங்க. ஐயோ, இதை யாராவது பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுமே, பாருக்குள்ளே போகிற மாதிரியே. ஆமாம், உள்ளே போயிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு அந்த அன்னைக்கு அடகு வச்சுட்டு காசை வாங்கிட்டு வருவேன். ஆனால் நான் சொல்லட்டுமா, அப்படி போகும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு எதிர்ப்பு உணர்வு இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இதை நான் வெறுக்கிறேன், இந்த கடன் வாங்கிறத நான் வெறுக்கிறேன், இந்த மாதிரி வாழ்கிறத நான் வெறுக்கிறேன், இதை நீர் எனக்காக ஒரு நாள் என்ன பண்ணலை, வைக்கவே இல்லை, இதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வருவீர், இந்த சூழ்நிலை எனக்கு மாறும். எல்லாம் சொல்லுங்கள், எதிர்ப்பு உணர்வு. ஆமே, இப்போ நான் சொல்கிறேன், அதே முத்தூட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி ஸ்பெஷலாக கூப்பிட்டு கொஞ்சம் உட்காரெல்லாம் வச்சு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன் தெரியுமா, இப்போ அவங்கிட்ட வாங்க போகல, இப்போ கலெக்ஷனுக்காக போகிறோம். வெஸ்டர்ன் மணி பூரா அங்கே தான் வருது. ஒரு நேரத்தில் அவமான உணர்வோட வெட்க உணர்வோடு போன இடத்துக்கு தேவன் நிமிர்ந்து போகிற மாதிரி மாற்றிருக்கிறார். ஆனால் நான் சொல்கிறேன், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு எது காரணமா, நான் அதை வெறுத்தேன். நான் சொல்கிறேம்மா, கடன்லேருந்து என்னைக்கு வெளியே வருவீங்கன்னா, அதை நீங்கள் வெறுக்கும் போது தான் வெளியே வருவீங்க. வியாதியிலேருந்து எப்போ வெளியே வருவீங்கன்னா, நீ எனக்கு கிடையாது, நான் உன் கூட குடும்பம் நடத்த மாட்டேன். வீட்டுக்காரர் கூட சொல்லிடாதீங்க. உங்கள் கடனை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வியாதியை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டத்தை பார்த்து சொல்லுங்கள், டிவோர்ஸ், உன்னை நான் விவாகரத்து பண்ணுறேன், உனக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், இனி நான் இப்படி வாழ மாட்டேன். நல்லா சொல்லுங்க, இனி நான் இப்படி வாழ மாட்டேன்.
என்னைக்கு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை குறித்து அப்படி உணர்வு வருதோ அன்னைக்கு தான் ஒரு புரட்சி, அன்னைக்கு தான் ஒரு அற்புதம், அன்னைக்கு தான் ஒரு மாற்றம் வர ஆரம்பிக்குது. ஆமென். நமக்கு என்னென்னா அந்த ஒத்து போகிற மனநிலையே நம்ம செட் பண்ணதுனால அப்படியே ஒத்து போயிட்டோம். முதல்ல அன்னைக்கு நான் எதிர்ப்புணர்வு எனக்கு வந்தது. நான் கடன் வாங்க மாட்டேன், நான் கடனில் இருக்க மாட்டேன். ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது மலையில் நல்லா நனைஞ்சிட்டேன், பைபிளோட புக்ஸோட மனைவி பிள்ளைகளோட. அன்னைக்கு ஒரு எதிர்ப்பு உணர்வு உள்ள ஃபார்ம் ஆச்சு. இனி இந்த பைக்கில் மட்டும் போயிட்டு இருக்கிற மாதிரி செய்யாமல் சீக்கிரமாக நான் ஒரு கார் வாங்குவேன். இப்படி மலையில் நனைஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஊழியம் செய்ய மறுக்கிறேன், இதை நான் எதிர்க்கிறேன் என்கிற உணர்வு தான் அடுத்த 8 மாதத்தில் ஒரு புது காரை வாங்க வச்சுது. ஆமென். நான் சொல்கிறேன், ஒத்து போகாதீங்க. பார்த்துப்பா சொல்லுங்கள், ஒத்து போகாதீங்க. உங்கள் பிரச்சனையோடு, உங்கள் கடனோடு, உங்கள் வியாதியோடு, உங்கள் தரித்திரத்தோடு, ஐ எம் சாரி, அது உங்களுடையதுன்னு சொன்னதுக்காக சாரி, அது யாரோடையதோ அதனோடு ஒத்து போகாதீங்க. அதை வந்து எதிர்த்து அதாவது நான் சொல்லட்டுமா, ஒரு காரியத்துக்கு மரியாதையே கொடுக்காம இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையை விட்டே போயிடும். அதை குறித்து ஒரு எதிர்ப்பு உணர்வு உங்களுக்கு இருக்கும்னா அது உள்ளே வரவே முடியாது. பாருங்களேன், நம்ம என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே செட்டில் ஆகிடும். எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு எலி வந்தது. அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எலி அங்கே போகிறது செட்டில் ஆயிடுச்சு. அப்புறம் 3 எலியாச்சு, 4 எலியாச்சு. ஹலோ. அப்புறம் எலிகளோடு வாழ்வது பழகி போன விஷயம் ஆயிடுச்சு. நைட் தூங்குறதுனால என்ன சத்தத்தை காணும், கிக்கின்னு அங்கே கற்றுக்கிட்டே இருக்குமே, இங்கே ஒரு 2 எலி இருக்குமே, இங்கே ஏதாவது ஒன்று இருக்குமே அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு, பழகி போயிடுது. இப்படி தான் வாழ்க்கையில் வர்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பழகிடுது. அது அப்படியே செட்டில் ஆகிடுது. அதுலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், அங்கே அப்படியே உட்காந்துடுறோம். ஆனால் யார் இதை உடச்சிட்டு வெளியே வராருன்னா கிதியோன் மாதிரி. கிதியோன் வந்து என்ன பண்ணுறான், அவனுக்குள்ள ஒரு தேடல், அவனுக்குள்ள ஒரு தவிப்பு உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன தவிப்புனா, எங்கள் பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்கள் எங்கே? கடலை பிளந்தாங்க, வானத்திலிருந்து மண்ணா வந்ததுங்காங்க, என்ன கற்பாரிலிருந்து தண்ணி வந்ததுங்காங்க, எகிப்திலிருந்து வளம் வந்ததுங்கிறாங்க, ராஜாக்களை ஜெயிச்சாங்கங்கிறாங்க, எத்தனையோ அற்புதங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்க? எல்லாம் சொல்லுங்க, பசி. எல்லாம் சொல்லுங்க, பசி, தேடல், விருப்பம், தாகம், எதிர்பார்ப்பு. இது உள்ள ஓடிக்கிட்டே இருக்குது, கொதிச்சுக்கிட்டே இருக்குது உள்ளுக்குள்ள. ஆனால் யாருமே அதை அவன் வாழ்க்கையில் பார்க்கல, அதுக்கான ஆட்களும் இல்லை, அதை அவன் வாழ்க்கையில் அனுபவிக்கவும் இல்லை. ஆனால் உள்ளத்துக்குள்ளே ஒன்று ஓடுது. எத்தனை பேருக்குள்ளே அப்படி ஓட ஆரம்பிச்சிருக்குது? ஏன் வியாதிகளை குறித்து, தோல்விகளை குறித்து, வாழ்க்கையின் காரியங்களை குறித்து உள்ள ஒரு தகிப்பு, இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி நடக்கக்கூடாது, இவ்வளவு சின்ன வயசில் மறிக்கக்கூடாது, இவ்வளவு மோசமாக இந்த சமூகம் இருக்க கூடாது, இவ்வளவு மோசமான தலைமைகள் நமக்கு இருக்க கூடாது, நம்ம நாட்டு அரசியல், நம்ம நாட்டில் இருக்கிற சூழல், நம்ம சுற்றில் இருக்கிற காரியங்கள் இப்படி இருக்க கூடாது. அந்த மாதிரி உணர்வு எப்போ வருதோ, நான் சொல்கிறேன், தேவ சத்தம் உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும், தேவ உதவி உங்களுக்கு உண்டாக ஆரம்பிக்கும், தேவ தூதர்கள் உங்களை நோக்கி பயணிப்பதை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். நான் சொல்லட்டுமா, இந்த ஊழியமே இப்படி ஆரம்பிச்சது தெரியுமா? அங்கே போய் கூட்டத்தில் உட்காருவோம், அங்கே போய் மீட்டிங்லலாம் உட்காரும்போது எங்கெல்லாமோ இருந்த ஆட்கள் வந்து சலிப்போடையே திரும்பி போயிட்டே இருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஒரு இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது. ஜனங்க எவ்வளோ ஆசையாக வர்றாங்க, எப்படி இல்லாமல் வந்துட்டு இருக்காங்க, ஏன் இப்படி வெறுமையாகவே போகிறாங்க, இப்படி இருக்கக்கூடாதுன்னு யோசித்தது தான் இப்படி ஒன்று செய்வதற்கு காரணமாக மாறினது. நம்ம அப்படியே ஏற்றுக்கிறோம், எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு அப்படியே என்ன பண்ணிடணும், போயிடணும் அப்படிங்கிற மாதிரியே வாழ்க்கை ஆயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். நல்லா சொல்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எல்லாம் சொல்லுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நான் தேவனுடைய பிள்ளை, எனக்கு இப்படி நடக்கக்கூடாது, இப்படி சொல்லும்போது அது உங்கள் வாழ்க்கையை விட்டு போகுதுங்க. அதுதான் கிளைம் பண்ணுறது. நான் கர்த்தருடைய பிள்ளை, என் வருமானம் இப்படி அநியாயமாக போகக்கூடாது. நான் கடவுளுடைய பிள்ளை,
நான் இந்த மாதிரி கையேந்த கூடாது. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் இப்படி நஷ்டமடைய கூடாது. நான் கடவுளுடைய பிள்ளை, இப்படி துக்கமாக இருக்க கூடாது. நான் கடவுளுடைய பிள்ளை. அதனால தான் இயேசுக்கு ஆதங்கம். ஆபிரகாமின் குமாரத்தி 18 வருஷம் ஏமா குனிஞ்சே இருக்கிறாங்கிறாரு. ஏன்னா நீ ஆபிரகாமின் குமாரத்தி, நீ என்ன பண்ணியிருக்க கூடாது? குனிஞ்சிருக்கவே கூடாது. எழுந்து நிமிர்ந்து நில்லு அப்படிங்கிறாரு. ஸோ கிதியோனுக்குள்ள ஒன்று ரொம்ப ஆர்வமாக ஓடிட்டு இருக்குது. அந்த ஆர்வத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா, சரி ஊரை தான் திருத்த முடியல, யார் ஊரில் தான் பெரிய மாற்றங்களை பண்ண முடியல, நம்ம வயலில் இருக்கிறதையாவது நம்ம என்ன பண்ணுவோம், காப்பாற்றுவோம் சொல்லி அவன் அந்த கோதுமை என்ன பண்ணுறான், பிரித்தெடுத்து அந்த கதிர்களை எடுத்து அதை பிரிக்கிற வேலையில் அவன் ஈடுபட்டு இருக்கும்போது இப்போ தேவன் அவன் கூட வந்து பேசுகிறார். பராக்கிரமசாலியே அப்படிங்கிறார். பராக்கிரமசாலியே, கத்த உன்னோடு இருக்கிறார். நீங்கள் அஃபண்டாக இருக்கிற ஒரு நேரத்தில், நீங்கள் மனத்தாங்கல்ல இருக்கிற ஒரு நேரத்தில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி வார்த்தையை பேசுனா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓ கோடீஸ்வரியே அப்படின்னா எப்படி இருக்கும்? கோடீஸ்வரி நான் 3 கோடி நீ பார்த்த. மாப்பு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம. அதாவது அஃபண்டாக இருக்கிற நேரம் ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டை நம்மளால் என்ன பண்ண முடியறதில்லை, ரிசீவ் பண்ண முடியதில்லை. ஏமேன் அப்படிலாம் சொல்ல முடிய மாட்டேங்குது. ஆமாம், இது எத்தனாவது தீர்க்க தரிசனமோ? தீர்க்க தரிசனம் கேட்டே சோர்ந்து போனவங்கலாம் இருக்கிறாங்க. இப்படி தான் வாரம் வாரம் ஏதாவது சொல்கிறது, ஒன்றும் பார்த்த மாதிரி இல்லை, ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லை. ப்ரொஃபட்டிக்கே அவங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, அஃபண்டான மாதிரி ஆயிடுச்சு, ஒரு மாதிரி மனத்தாங்கள் மாதிரி ஆயிடுது சில பேருக்கு. இப்போ இவனுக்கு இதை கேட்ட உடனே ஓ அப்படிலாம் சொல்லலை பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியை கத்த அவன் அதுக்கு என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, ஆ என் ஆண்டவனே. என்ன சொல்றான்? என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு. கேள்வி பாருங்க, எல்லாம் சொல்லுங்க கேள்வி கேளுங்க, எல்லாம் சொல்லுங்க கேள்வி எழும்பணும். ஆமே. வாழ்க்கையில் அப்படியே மந்தமாக போகிறவங்க ஒன்றத்தையும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி கேள்வி எழும். கர்த்தரையும் வச்சுக்கிட்டா நான் இப்படி வாழ்கிறேன், கர்த்தரையும் வச்சுக்கிட்டா என் வாழ்க்கை இப்படி போகுது, கர்த்தரையும் வச்சுக்கிட்டா நான் இந்த மாதிரி வாழ்கிறேன், கர்த்தர் என் கூட இருந்தால் எனக்கு ஏன் இப்படி நடக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு உணர்வு அவனுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. கேள்வி கேட்குறான், கர்த்தர் எங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எங்கே? எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்கள் எங்கே? இவன் அடிமையா இருக்கிற நேரத்தில் கூட இவன் இருதயம் அற்புதங்களுக்காக துடித்து கொண்டிருந்தது. இவன் இருதயம் ஒரு மாற்றத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தது. இவன் உள்ளம் ஒரு திருப்ப போனதுக்காக காத்து கொண்டிருந்த இருதயமா இருந்தது பாருங்க. எல்லாம் சொல்லுங்க, அற்புதங்கள் எங்கே? அவன் சொல்றான் பாருங்க, இப்பொழுதும் கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். ஏங்க எங்க வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. சகித்து கொண்டு இருக்கும் வரை எதுவும் மாறுவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சகித்து கொண்டு இருக்கும் வரை எதுவும் மாறுவதில்லை. இந்திய தேசத்தை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதை சகிச்சுக்கிட்டே இருந்த வரைக்கும் எந்த மாற்றமும் வரல. ஒருத்தர் வந்து எங்களை எப்படிடா நீ அடிமைப்படுத்தலாம் அப்படின்னு காந்திங்கிற ஒரு ஆள் வந்து கேட்டார் பாருங்க. அன்னைக்கு தான் மாற ஆரம்பிச்சுது. உங்கள் வாழ்க்கையில் என்னைக்கு நீங்கள் எழுந்து நின்று நான் இனி இப்படி வாழப்போவது இல்லை, ஹல்லேலூயா, இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் கல்வாரியில் எனக்கு சம்பாதிச்சாரா, இப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் கடவுள் எனக்காக வைத்தாரா, ஒருபோதும் நாம் இப்படி இருக்க போவது இல்லை. இந்த மாதிரி உணர்வு உங்களுக்கு வரும் பொழுது நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்களே எடுத்து வல்லமையாக பயன்படுத்த ஆரம்பிப்பார். அந்த மாற்றத்துக்கான விதையாகவே உங்களை யூஸ் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாற்றம் உங்களுக்குள்ளே இருந்தே வர்ற மாதிரி தேவன் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, இனி நான் இப்படி இருக்க போவது இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இனி நான் இப்படி இருக்க போவது இல்லை. பாருங்க, நான் பேசுறது எல்லா இடத்துலையும் நீங்க யூஸ் பண்ணுங்க. பிடிக்காத ஒரு வேலை,
இதை தான் மக்கள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், வேற என்ன பண்ணுறது, அதையும் விட்டுட்டா பொழப்புக்கு. நான் சொல்கிறேன், அந்த சைக்கிளில் சிக்கிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் அப்படியே தான் இருப்பீங்க. என்னைக்கு அதை உடைச்சி நான் தேவன் எனக்காக வைத்திருக்கிற ஒரு நல்ல காரியத்தை நான் பார்ப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்களோ, அன்னைக்கு அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. திங்கக்கிழமைனாலே ஒரு மாதிரி ஆகுதுன்னா வேற எதையோ பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். சிலருக்கு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமைனா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏதோ ஒன்றில் சிக்கி சகிச்சுக்கிட்டே அப்படி போகிறது. நான் சொல்கிறேன், அதை உடச்சி வெளியில் வரணும். உடச்சி வெளியே வருதுன்னா என்ன, தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறத பார்க்கணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். வரும்போது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், சகித்து கொண்டு இருக்கும் வரை எந்த மாற்றங்களும் வருவதில்லை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணுவோம். யாக்கோபு 4 அதிகாரம் 6-7 வசனங்கள். நல்லா கவனிங்க. அவர் அதிகமான கிருபையை, எல்லாம் சொல்லுங்க, அதிகமான கிருபையை அளிக்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் என்ன பண்றாரு? எல்லாம் சொல்லுங்க, அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரு. கிருபனாலே அதிகம்தான், ஆனால் இங்கே என்ன போட்டிருக்குது? அதிகமான கிருபையை. அதிகமான கிருபை என்ன அர்த்தம்னா, நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது, நிறைய தருணங்கள் இருக்கிறது, நிறைய பலன் இருக்கிறது, நிறைய காரியம் இருக்குது உங்கள் வாழ்க்கையில். மோர் பாசிபிலிட்டிஸ். அதிகமான கிருபைகளை அளிக்கிறாரே. ஆதலால் தேவன் இருக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு, எல்லாம் சொல்லுங்க, நீங்கள் எதிர்த்து நிற்காத காரியம் உங்களை விட்டு போகாது. இந்த கெட்ட பழக்கம் என் வாழ்க்கையில் இனி இருக்கக்கூடாது. இதுதானே என்ன கெடுக்கு. இந்த பழக்கம் தானே என் பலத்தை உறிஞ்சி என் அவமானத்துக்குள்ள ஆக்கி இருக்குது. இனி இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இப்படி நான் வாழ மறுக்கிறேன். அப்படி சொல்லும் போது தான் நீங்கள் விடுதலை வர்றீங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. எல்லாம் சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எதிர்க்கிற நேரமே இந்த வியாதி இருக்கக்கூடாது, இந்த காரியம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் இப்படி நான் வாழ மறுக்கிறேன். இந்த கடன் இருக்கக்கூடாது, இப்படி டல்லா என் வாழ்க்கை போகக்கூடாது. இப்படியே சுத்தின இடத்துல சுத்தி இப்படியே போகக்கூடாது. இப்படியே வாடகை வீட்டிலேயே என் வாழ்க்கை முடிய கூடாது. இப்படி அவமானத்திலேயே நான் வாழ கூடாது. அப்படிங்கிற எதிர்ப்பு உங்களுக்கு வரும்பொழுது அந்த சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கும். பாருங்க, கொஞ்சத்திற்காக நன்றி சொல்லலாம், ஆனால் அதில் திருப்தி அடையக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, திருப்தி அடையாதீங்க. நல்லா சொல்லுங்க, திருப்தி அடையாதீங்க. திருப்தியா இருந்துடாதீங்க. நம்ம ஆட்கள் பாருங்களேன், திருப்தி அடைஞ்சது தான் அவங்க அடுத்த நிலைக்கு போகாததற்கான காரணம். என்னைக்கு நீங்கள் திருப்தியை தூக்கி போட்டுட்டு பசி ஆகுறீங்களோ, மறுபடியும் தேவன் உங்களை நிரப்புவார், மறுபடியும் தேவன் உங்களை மூடுவார். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அது ஓடி போகும். ஆமென். எந்த காரியங்களெல்லாம் அப்படி பண்ணுறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறதுன்னா, எதிர்க்காம அதனோட அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே பழகி அப்புறம் நம்ம வாழ்க்கையில் அதுவும் ஒரு அங்கமாக மாறிட்டு. இப்போ அது உறவுகளாக இருந்தால் பரவாயில்ல, அது எதுவாக இருக்குது? உபத்திரவமாக இருக்குது, கண்ணீராக இருக்குது, கவலையாக இருக்குது. பாருங்கள், இது ஆளாளுக்கு இது வேறுபட்டு இருக்கும். நான் சொல்கிறேன், இப்படியே போகணும்னா அப்படியே தான் போகும். ஆனால் இப்படி ஒரு நாள் கூட போகக்கூடாதுன்னீங்கன்னா சீக்கிரமாக மாற்றத்தை பார்ப்பீங்க. ஒரு நாள் கூட இனி நான் இதனோட என்ன பண்ண போகிறதில்ல, மூவ் பண்ண போகிறதே கிடையாது அப்படின்னீங்கன்னா விரைவிலே மாற்றம் உங்களுடையதாக இருக்கும். ஆமென். ஏன்னா உத்தம இருதயத்தோடு தம்மை தேடுகிறவர்களுக்கு அவருடைய கண்கள் இந்த பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஆமென். உலக மனிதர்கள், பிஸ்னஸ் உலகங்கள் எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க, அப்படி தான் அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. இப்படி இருக்கக்கூடாது,
இப்படி வந்தே ஆகணும் அப்படி நினைக்கும் போது காரியங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. எல்லாம் சொல்லுங்க, எதிர்த்து நில்லுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க, திருப்தி அடையாதீங்க, எதிர்த்து நில்லுங்க. அற்புதங்கள் எங்கே, அடையாளங்கள் எங்கே, மரித்தோர் எழுந்திருக்கிற காரியங்கள்லாம் நடந்தது, அது எங்கே? வானம் திறந்து கொட்டி மகா கோடீஸ்வரர்களாய் கடவுளுடைய பிள்ளைகள் இருந்தாங்களே, அதெல்லாம் எங்கே? கடன்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் அடைக்கப்பட்டது, அதெல்லாம் எங்கே? தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான், தட்டுகிற எவனுக்கும் திறக்கப்பட்டே தீரும். அதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். நம்ம எழுந்து நிற்போம். உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க, நான் வியாதியில் வாழ மறுக்கிறேன், நான் கடனில் வாழ மறுக்கிறேன், அவமானத்தில் துக்கத்தில் எல்லாத்துலேயும் வாழ நான் என்ன பண்ணுறேன், மறுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் துக்கத்தில் வாழ நான் என்ன பண்ணுறேன், மறுக்கிறேன். இது என் வாழ்க்கையில் இருக்க கூடாது. ஆமென். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ. ஏற்றுக்கொண்டே இருக்கிற வரைக்கும் எதுவுமே மாறாது. என் வாழ்க்கையில் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இப்படி குளிர்ந்த நிலையில் இருக்கக்கூடாது, அது ஆனாலாம் இருந்தே ஆகும். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டே போனீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்படி இருக்கவே கூடாது. என் வாழ்க்கை ஒரு வல்லமையுள்ள வாழ்க்கையாக இருக்கணும். எந்த காரியங்களை குறித்தும் நீங்கள் இதை பயிற்சி செய்ய முடியும், இப்படி பயிற்சி செய்ய முடியும். ஒரு ஊழியக்காரனா மக்கள் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு கையேந்தி வாழ நான் மறுக்கிறேன் அப்படின்னு ஒரு நாள் தீர்மானம் எடுத்தேன். ஒரு ஊழியக்காரனா நான் எழுந்து நின்று ஆசீர்வதிக்கப்பட்டு மக்களுக்கே நம்ம கொடுக்குற ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறது விருப்பமாக மாறிச்சு. அப்படி மாறுகிற மாற்றம் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிறது. ஆமென். ஜனங்களால இவர் பிழைத்தார் அந்த பேர்லாம் இருக்கவே கூடாது. இவர் வந்ததால் பல ஜனங்கள் பிழைத்தது என்கிற நிலை வர வேண்டும். விரும்பலாம். அதனாலதான் பாருங்க, போற இடத்துலலாம் இப்ப என்ன, இது மேக்சிமம் கோல்டு தான் கிஃப்டா கொடுக்குறோம், தங்கம் தான் கிஃப்டா கொடுக்குறோம். எதையும் மாற்றலாம். எல்லாம் சொல்லுங்க, எதையும் மாற்றலாம். இந்த சின்ன வருமானத்திலே நீங்க திருப்தி அடைஞ்சீங்கன்னா அங்கதான் இருப்பீங்க. ஆண்டவரே நான் வெறுக்கிறேன், இந்த 10,000 20,000 என் வாழ்க்கை ஓடவே கூடாது, நான் இதை வந்து வெறுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இது எனக்கு வேண்டாம், நான் வேற மாதிரி வாழணும். இப்படி நீங்க நினைக்கும் போது தான் கதவுகள் திறக்கும். இப்படி நீங்க எண்ணும் போது தான் மாற்றங்கள் அங்க என்ன பண்ணும், உருவாகும். சிலர்லாம் என்ன பண்ணிடுறதுன்னா அப்படியே வாழ்ந்து முடிஞ்சிருது. பிள்ளைங்களை கூப்பிட்டு கடைசியில் சொல்றது, அப்பா இப்படிலாம் அந்த பேங்க்ல இவ்வளவு வைக்கணும்னு நினைச்சேன், நீனாவது வை. இவ்வளவு லேண்டு வாங்கணும்னு நினைச்சேன், நீனாவது வாங்கு. இப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காங்களே தவிர ஒண்ணுமே முடிக்கவே இல்லை. உங்க வாழ்க்கையை நீங்க அப்படி முடிக்க கூடாது. உங்க வாழ்க்கை அவ்விதமாய் முடிக்கிறத தேவன் விரும்பல. உங்கள் ஏக்கங்கள் தீர்க்கப்பட வேண்டும், நீங்கள் விரும்பினதை அடைய வேண்டும். ஆமென். எஸ் 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 எஸ். எவ்வளவு நாள் இப்படி குனிஞ்சே வாழ்றது? அந்த குனிஞ்ச கூட்டத்திலிருந்து யாராவது ஒருத்தர் எழும்பி நாம் நிமிரணும் அப்படின்னு சத்தத்தை போட்டாக வேண்டியது இருக்கு. இனி நான் இப்படி வாழ மறுக்கிறேன் என்கிற மறுப்பை சொல்ல வேண்டியது இருக்கு. நான் சொல்றேன், அது மாற்றம் மட்டும் இல்ல, அது ஒரு புரட்சியும் கூட தான். கடவுள் உங்களை அதுக்காக தான் அழைக்கிறார். கிறிஸ்தவங்கன்னா இப்படிதான் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடப்பாங்க அப்படிங்கிறத மாத்தணும். சில பேர் அவங்க வாழ வைப்பாங்கிறத கொண்டு வந்து காட்டணும். அரசாங்கம் என்ன எங்களுக்கு உதவுறது, நாங்க அரசாங்கத்துக்கு உதவுறோம் அப்படிங்கிற மாதிரி வரணும். அப்படி வர்றதை விரும்பணும். இதெல்லாம் ஒரு ஸ்பிரிட் பாருங்க. இதெல்லாம் ஒரு ஒரு விதமான ஆட்டிடியூட்ஸ். இது உங்க ஒவ்வொருத்தரையும் பத்தி பிடிக்கணும். நான் ஜெபம் பண்றேன்.
இன்னைக்கு அதை கொளுத்தி அப்படியே உங்க மேல போடுறேன் நான். ஒவ்வொரு வீட்லையும், ஒவ்வொரு குடும்பத்திலையும், ஒவ்வொரு தொழில் செய்யற பிள்ளைங்களும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இது வரணும். என்ன கடவுளுடைய சிறந்தது இதுதானா? இல்லை தேவன் எனக்காக வைத்திருக்கும் சிறந்தது இதுதானா? ஒருபோதும் இது கிடையாது. நீங்கள் தேவன் உங்களுக்காக வைத்த சிறந்ததிலே வாழ அவர் உங்களை அழைத்திருக்கிறார். இந்த விழுறத பொறுக்கி சாப்பிடுற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த அன்றாடம் காட்சிய வாழ்க்கை எனக்கு வேண்டாம். எந்த காரியமும் இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை, வேற வேற மாதிரி இருக்குது. நீங்க ஒரு எதிர்ப்பு உணர்வு கொண்டு வாங்க, எதிர்த்து நில்லுங்கள். ஏன்? அவர் அதிகமான கிருபைகளை உங்களுக்கு அளிக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, அவர் அதிகமான கிருபைகளை எனக்கு அளிக்கிறார். ஆமென். அதிகமான கிருபைகளை அவர் அளிக்கிறார். அப்புறம் எதுக்கு நீங்க பயப்படணும்? அப்புறம் எதுக்கு நீங்க நடுங்கணும்? அப்புறம் எதுக்கு நீங்க சோர்ந்து போகணும்? இப்ப எதிர்த்து நில்லுங்க. எல்லோரும் அடிமைத்தனத்தில் வாழும் பொழுது மோசே என்கிற ஒருவன் எழுந்து நின்று சொன்னான், என் ஜனங்களை போக விடு, இனி என் ஜனங்கள் அடிமையா இருக்க மாட்டார்கள். இயேசு பாருங்க, தேவாலயத்துக்குள்ள போனா அது வியாபார சந்தையா மாறி இருந்தது. எல்லாம் வெளியில கிளப்புன்னு அனுப்பிச்சிட்டு குருடர்கள், முடவர்கள், நடக்க முடியாதவங்களாம் உள்ள கூட்டிட்டு வந்து அவர்களை சுகமாக்கினார். எல்லாமே எதிர்க்கிறவர்களால் தான் மாற்றங்கள் பிறக்கிறது. ஏற்றுக்கொள்கிறவர்களால் ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. சும்மா கூள கும்பிடு போட்டுட்டு வாழ்க்கையை ஓட்டக்கூடாது. இனி நான் இப்படி இருக்க மாட்டேன், இனி என் வாழ்வு இப்படி இருக்க போவது இல்லை. நீங்க நினைக்கும் போதே மாற்றம் வருதுங்க. எஸ், எவ்வளவு நாள் தான் 5 ரூபா 10 ரூபா வந்து எதையோ நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது? லட்சங்களை கோடிகளை விதைக்கிற ஆளா நான் வருவேன்னீங்கன்னா அப்படி வருவீங்க. அதுவும் ஒரு தீர்மானம் தான். இலவசங்களை நம்பி யாராவது எனக்கு ஏதாவது தருவாங்களான்னு போகிற இந்த புத்தியில எவ்வளவு நாள் நான் வாழ போறேன்? இது எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இப்படி நான் வாழ விரும்பல. வாழ்க்கையில சில காரியத்தை வெறுத்துருங்க. இது எனக்கு வேண்டாம், இனி நான் இப்படி இருக்க போவது இல்லை. சொல்லி பாருங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க, I want to live a standard life. ஒரு தரமான ஒரு வாழ்க்கை, the God's best life. தேவன் எனக்காக வைத்திருக்கிற சிறந்ததிலே நான் வாழ விரும்புகிறேன். இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், அப்போ கூட எனக்கு திருப்தியே வரல பாருங்களேன். இப்பமே நம்ம ஊழியத்துல ஒரு மாசத்துக்கு எத்தனையோ லட்சம் செலவு பண்ற அளவு கடவுள் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார். ஆனா இங்க திருப்தியே வரமாட்டேங்குது. 3 சர்வீஸ் நடத்துறோம், 4 வருஷத்துல 350 இருந்து 500 பேர் வர்ற ஒரு சபையை நம்ம நடத்தும்படி மாத்திருக்கிறாரு. ஆனா திருப்தி வரமாட்டுக்க. நேற்றுக்கு ஒரு ஃபோன் வருது, நைட்டு ஒரு ஃபோன் வருது, திருச்சியில இருந்து ஒன்று வருது, மதுரையில இருந்து வருது, கண்ணீர் கதறல். ஊருக்கு ஊர் இதை நான் ஆரம்பிச்சு ஆகணும். அது வரைக்கும் நான் திருப்தி அடைய போறதே இல்லை, ஓய போறதே இல்லை. என்ன நடந்துட்டு இருக்குது இங்க சுத்திலும்? இப்படி இருக்க கூடாது. கடவுளுடைய பிள்ளைகள் இப்படி இருக்க கூடாது. உள்ள ஒண்ணு ஓடுதுங்க. உங்களுக்கு ஏதாவது ஓடுதா? அடிமையின் புத்தி பழகி போயிருக்குது. அதனாலதான் நம்மளால எதிர்க்கவே முடியல. யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, நீ அப்படிதான் கிடக்கணும். யாரு சொன்னா? ஏதாவது ஒண்ணு பண்றீங்கன்னா அதுல பெஸ்டா வாங்க, உங்களால வர முடியும். ஆமென். முதல்ல இப்படி சாதாரணமா வர்றது எனக்கு வேண்டாம். அதை பத்தி என்னணும், இப்படி இருக்க கூடாது. நான் இருந்தா பெஸ்டா இருக்கணும், சிறப்பா இருக்கணும். இந்த எண்ணத்தை உள்ள கொண்டு வாருங்க. the spirit of excellence அது உங்களுக்குள்ள வரட்டும். நேர்த்தியாய் சிறப்பாய் இது உள்ள வந்ததுன்னா நான் சொல்றேன், பெரிய மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் இன்னும் திருப்தி அடையவில்லை, நான் இன்னும் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இது கிடையாது, இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் கிடையாது. இந்த 500 பேர்ல நான் திருப்தி ஆகிறது இல்லை. நான் லட்சங்களை நான் பார்க்கணும். அவ்வளவு ஜனங்கள் தேவனை திருப்பப்படணும். ஒரு கிராமம் விடக்கூடாது, ஒரு பட்டணங்கள் விடக்கூடாது. தேவனுடைய மகத்துவம், தேவனுடைய வல்லமை எங்கும் பரவி ஜனங்கள் ஜீவனை பார்க்கணும், சுகத்தை பார்க்கணும், விடுதலையை பார்க்கணும், மாற்றத்தை பார்க்கணும். அது வரைக்கும் நான் ஓயக்கூடாது. நான் ஓடிக்கிட்டே இருக்குது. இரவு 2 மணி 3 மணிலாம் சில நேரம் ஆகுது. நேற்றுக்கெல்லாம் அங்கே முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு இவங்களோட பேசிட்டு ஃபோனில் மட்டுமே 3 4 எத்தனையோ கவுன்சிலிங், எத்தனையோ இது
தேவையோடு மக்கள் இருக்கிறார்கள். இது அதனால நமக்கு திருப்தி இல்லை. பாருங்க, பார்க்கணும் பெருசா. பக்கத்துல சொல்லுங்க, பெருசா பார்க்கணும். அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. சொல்லுங்க சொல்லுங்க, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. அப்போ ஏன் இந்த கம்மியான வாழ்க்கை வாழ்றீங்க? அதிகமான கிருபையை வச்சுக்கிட்டு இவ்வளவு கம்மியா வாழக்கூடாது, இவ்வளவு குறைச்சலா வாழக்கூடாது. கடவுளுடைய மகிமை வெளிப்பட வேண்டும், தேவனுடைய வல்லமை வெளியரங்கமாக வேண்டும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், அதை மாம்சமான யாவும் காணும் என்று எழுதியிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி சில ஜெபங்களை ஏறெடுங்க. ஆண்டவரே, நாங்கள் திருப்தி அடையவில்லை, இது எங்களுக்கு போதுமானது அல்ல. ஹல்லேலூயா. இன்னும் வாசல்கள் திறக்கப்படுவதாக, இன்னும் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில் வருவதாக. கடன்லாம் இருக்கவே கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, தரித்திரம் இருக்கக்கூடாது. ஓ, வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதிகமான கிருபைகளை அளிக்கிற தெய்வமே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உள்ளத்துக்குள்ளே தாகம், உள்ளத்துக்குள்ளே அனல், உள்ளத்துக்குள்ளே தூண்டப்படும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். ரேஹேனாமா சேக்லாபாரா காத்தாராபாலாபாராபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்து எங்கள் மத்தியிலே சாட்சி சொன்ன அருமையான பிள்ளைகளைப் போல இன்னும் எத்தனையோ லட்ச வாலிபர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எழும்பப்பட வேண்டும், அவர்கள் தொடப்பட வேண்டும், அவர்களுக்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற மகத்துவங்கள் வெளிப்பட வேண்டும். ரேகா போரா சேகா சாலாபாரா காத்தாரா பாலாபா ரீகேனாமா. பாருங்க, கொஞ்சம் பேர் இப்படி ஒருமனப்பட்டு, கொஞ்சம் பேர் இப்படி ஒரே இருதயத்தோட நாம நிற்போம்னா அசைவு வந்தே தீரும், மாற்றங்கள் வந்தே தீரும், முன்னேற்றங்கள் வந்தே தீரும். போன வெள்ளிக்கிழமை தலைவர்களாக உட்கார்ந்து நாங்கள் பேசணும். நைட்டு 2 மணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. உட்கார்ந்து பேசிக்கிட்டு எப்படி இந்த பட்டணத்தையே வடிவமைக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு காரியத்தை எப்படி மாற்றலான்ட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். பாருங்க, இன்னைக்கு பேச்சு நாளைக்கு வீச்சு, இன்னைக்கு பேசுறதெல்லாம் நாளைக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இந்த எஜுகேஷன்லாம் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது, எல்லாத்தையும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். சும்மா கிடையாது. பாருங்க, கொஞ்ச நாள் பாருங்க, பூமியிலே பரலோகம்ங்கிற மாதிரி வரும், வந்தே தீரும், நடந்தே தீரும். ஒவ்வொரு குடும்பமும் அப்படி வரும், ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி வருவாங்க. ஹல்லேலூயா. இது சாதாரண வித்து இல்லை, இது தேவ வித்து, இது தேவ ரகமான வித்து. தேவ ஜாதி, தேவ ரகமான பிள்ளைகள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்த்து நில்லுங்க. ஆண்டவரே, இந்த சாதாரண எனக்கு வேண்டாம். ஆமென், ஹல்லேலூயா. தோசைனாலும் நம்ம ஸ்பெஷல் தோசை தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதா? நீங்கள் எதுனாலும் சொல்லுங்க, நாங்கள் ஹல்லேலூயா சொல்லிடுவோங்கிற மாதிரி இருக்கீங்களா? அந்த மாதிரி கூட்டம் எனக்கு வேண்டாம், நல்லா விளங்கணும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவோமா? அப்பா பிதாவே, இன்னைக்கு அந்த அருமையான பிள்ளைகளை அனுப்பி நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் வாலிப பிள்ளைகள் இப்படி எழும்பட்டும், எங்கள் இளைஞர் கூட்டம் இப்படி எழும்பட்டும். ராகாமோ ஷாக்கா டாலாபாராபா. இளைஞர்கள் எழும்பி சிலம்பம் பண்ணட்டும். 10 மடங்கு டிஃப்ரெண்ட்டுக்கு தெரிஞ்சிச்சு ஆண்டவரே. இன்னைக்கு வித்தியாசம் தெரியணும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைக இந்த சமூகத்துக்குள்ளே போகும்போது 10 மடங்கு இன்னைக்கு வித்தியாசம் தெரியணும் ஆண்டவரே. அன்னைக்கு தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகா அவங்க மூலமாக 10 மடங்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது. இன்னைக்கு அது அப்பேற்பட்ட மாற்றங்கள் எங்கள் வாலிப பிள்ளைகள் மூலமாக, எங்கள் வாலிப சகோதரிகள் மூலமாக நடக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய ஆவியை பெற்று தொழில் செய்ய போகிற பிள்ளைங்க, அன்னைக்கு கோரேசு தேசத்தின் செல்வத்தை எல்லாம் தன் பக்கம் ஈர்த்து கொண்டானே, அந்த அளவுக்கு செல்வந்தர்களாக எங்கள் பிள்ளைகள் எழும்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை மாற்றுவதற்கான வல்லமைகள், அதிகாரங்கள், பணங்கள், பதவிகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் எழுப்பும் ஆண்டவரே. இது தனி ஒருவருக்கான எழுப்புதலா இல்லாமல் இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு பிள்ளைகளும் எழுப்பப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். தூசிகளை உதறிவிட்டு எழும்பு, தூசிகளை உதறிவிட்டு எழும்பு. உன் கழுத்தில் இருக்கும் கட்டுகளை அவிழ்த்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வீற்றிரு.
ஹalleluya. இந்த வருடம் ஏறி அவர்கள் ஸ்தானங்களை பிடிப்பார்களாக. Father, in the name of Jesus, இந்த இடத்துல நான் பேசுகிறேன் ஆண்டவரே, possess the positions. தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற இடங்களை பிடிப்பார்களாக. அவர்களுக்காக வைத்திருக்கிற ஸ்தானங்களை அவர்கள் எடுப்பார்களாக. அவர்களுக்காக நீர் வைத்திருக்கிற சிறந்த வாழ்வை அவர்கள் வாழ்வார்களாக. எதிர்த்து நிற்கிறோம், தரமில்லாத காரியங்களுக்காக எதிர்த்து நிற்கிறோம், விலகி போவதாக. இன்னையோடு விலகி போவதாக. இன்னையோடு அது நீங்கி போகட்டும். துக்கங்கள், கவலைகள், வேதனைகள், போராட்டங்கள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதிகமான கிருபைகள் நீர் எங்களுக்கு கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ராஜா. Glory to God. தேவன் வைத்திருக்கிற சிறந்ததில் உடைய பிள்ளைகள் வாழட்டும் அப்பா. ஹalleluya. தேவாவியானவரே, இந்த அனலை அவர்களுக்குள் வைப்பீராக. இது அப்படியே அணையா விளக்காய் உள் இருப்பதாக. இன்னைக்கு ஒரு அணையா விளக்கை இவர்களுக்குள்ளே வையும் அப்பா. ஹalleluya. இது அப்படியே அவர்களுக்குள் கொதித்து கொண்டு இருக்கட்டும். ஹalleluya. தேவனுக்கென்று சிறந்த வாழ்க்கையை வாழ உடைய ஜனங்கள் எழும்பட்டும் ராஜா. செய்வதற்காக நன்றி. உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு புறப்பட்டு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொன்ன தேவன் எங்களை பலப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய கிருபை எங்களை பலப்படுத்தும். இதையெல்லாம் செய்ய நீர் வல்லவராய் எங்களுக்குள் இருப்பதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise God. Amen and amen and amen. சென்னையில் சகோதரர் பாலசேகர் அவர்களின் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம். நீங்க எவ்வளவோ இயேசுவை சொல்லி ஒருத்தரும் நம்பல, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேல எழும்பி வாங்க. நம்பாதவங்க கூட நம்புவான், கேட்காதவங்க கூட கேட்பான், விசுவாசியாதவர்கள் கூட விசுவாசிப்பார்கள். ஆமென். உங்களை சொல்லி புரியாத உலகத்துக்கு உங்களை பார்க்கும்போது தெரியுது, என்னப்பா அவன் குடும்பம் நல்லா இருக்குது, அவன் பிசினஸ் நல்லா இருக்குது, அவன் பிள்ளைகள் சமாதானமா இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கே கடவுளை நம்ப தோணுது. உங்க தேவைக்கு இது போதும் நீங்க சொல்லலாம், ஆனா அவர் யாருன்னு தெரியணும்னா உங்க கையில இது வந்தாகும். நீங்க யாருன்றத இந்த பிரஜாதி உலகம் பார்க்கணுன்றதுக்காகவே ஆண்டவரே, உங்க நோக்கத்துக்காக நான் செழிக்கும், உங்களை யாருன்னு காட்டுறதுக்காக நான் உயரணும். அதுலதான் உங்களுக்கு பெருமை இருக்குன்னா, அதுலதான் உங்க நாம மகிமைப்படும்னா, நான் அப்படிப்பட்ட ஒரு மகளாய் நான் எழும்பணும். நடைபெறும் நாள் டிசம்பர் 13, 2025 சனிக்கிழமை. நேரம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. நடைபெறும் இடம் ஹோட்டல் சந்திராஸ் இன் நம்பர் 149/80, செகண்ட் ஃப்ளோர், பார்ட்டி ஹால், பிள்ளையார் கோவில் ஸ்ட்ரீட், ஜாஃபர்கான்பேட், சென்னை. லேண்ட்மார்க் காசி தியேட்டர்ஸ் பேக் சைட், நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன், அசோக் நகர். உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள். அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். எந்த 2 காரணத்துக்காக இங்க வந்தனோ அது எனக்கு நிறைவேறிடுச்சு. ஆண்டவர் எனக்கு பாஸ்டர் மூலியமா பேசிட்டார். எதை நம்மளுக்கு கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சு வர்றோமோ அதை ஆண்டவர் ஊழியக்கார் மூலமா பேசி இந்த பிளெஸிங் மீட்டிங்கை எங்களுக்கு ஆசீர்வாதமா மாத்துறாரு. ரொம்ப குழப்பத்தோட கேள்விகளோட தான் வந்த ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாரு. இனி என் வாழ்க்கையில செழிப்பு வெற்றி தான். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 81 24 80 88 00 மற்றும் 63 79 27 52 71.